நம்ம எல்லாரும் சிவபெருமான அழிவன் கடவுள் அப்படின்னு தான் சொல்வோம் இல்லையா? ஆனா உண்மையிலே அவரு தியானம், கருணை, நீதி இதெல்லாத்தோட முழு உருவம்னு சொன்னா நம்புவீங்களா? சரி வாங்க, இந்த ஒரு 7 நிமிடத்துல இத பத்தின ஒரு ஆழமான விளக்கத் தொகுப்ப பார்ப்போம். எவ்வித தாமதமும் இல்லாம உடனே உள்ள போகலாம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மத்த கடவுள்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா ராஜ அலங்காரத்துல இருப்பாங்க. ஆனா மகாதேவன் மட்டும் ஏன் உடம்பு முழுக்க சாம்பல் பூசிட்டு கழுத்துல ஒரு பாம்போட ரொம்ப வித்தியாசமா இருக்காரு? இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும். இந்த மர்மமான தோற்றத்துக்கு பின்னாடி பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் நாம ஒன்னொன்னா புரிஞ்சுக்க போறோம். பகுதி 1. முடிவில்லா ஆரம்பம். சிவனோட தத்துவங்களை புரிஞ்சுக்க முதல்ல அவரோட தோற்றத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு ஒரு ஆதி, அதாவது ஆரம்பமும் கிடையாது, அந்தம், அதாவது முடிவும் கிடையாது. இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இருக்கு. ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில தங்கள்ல யார் பெரியவர்னு ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நடுவுல முடிவே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான அக்னி தூண் தோன்றுச்சு. அந்த தூணோட அடியை கண்டுபிடிக்க விஷ்ணு கீழையும் உச்சியை பார்க்க பிரம்மா மேலையும் போனாங்க. ஆனா 2 பேராலையும் அதோட எல்லைய கண்டுபிடிக்கவே முடியல. அந்த எல்லையற்ற அக்னி தூண் அதுதாங்க சிவபெருமான். இது மூலமா அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலான மாபெரும் சக்தி அப்படிங்கிறது நமக்கு ஆணித்தரமா புரியுது. பகுதி 2. அடையாளங்களும் அர்த்தங்களும். சரி, இப்போ இந்த அடையாளங்களுக்கு வருவோம். இந்த ஸ்லைட்ல பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆழமான வாழ்வியல் கதையை சொல்லுது. அவர் நெத்தியில இருக்கிற அந்த 3வது கண், அது வெறும் கண் இல்ல, அது ஒரு ஞான கண். அது திறந்தா தீய சக்திகள் எல்லாமே அழிஞ்சிடும். கழுத்துல ரொம்ப அமைதியா இருக்கிற அந்த பாம்பு, அவர் தான் பயத்தை முழுமையா வென்று விட்டார் அப்படிங்கறத காட்டுது. அப்புறம் அந்த சாம்பல், நாம என்னதான் சேர்த்து வச்சாலும் மனித வாழ்க்கை கடைசியில சாம்பலா தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை அது நமக்கு எப்பவும் ஞாபகப்படுத்துது. பகுதி 3. குடும்பமும் இதிகாச கதைகளும். இந்த பிரபஞ்ச ரகசியங்களுக்கு பின்னாடி ரொம்பவே எமோஷனலான ஒரு குடும்ப வரலாறும் இருக்கு. குறிப்பா சதியோட கதை. இது இழப்பு அப்புறம் மறுபிறப்போட சுழற்சியை நமக்கு கச்சிதமா உணர்த்துது. தன் தந்தை தட்சன் சிவனை அவமதிச்சதால சதிதேவி அந்த யாகத்திலேயே தான் உயிரை தியாகம் செய்யறாங்க. இதனால உச்சக்கட்ட கோபமடைந்த சிவன் வீரபத்ரர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சக்தியை உருவாக்கி அந்த யாகத்தையே சின்ன பின்னமாக்கிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதி மீண்டும் பார்வதியா பிறந்து கடுமையான தவம் செஞ்சு மறுபடியும் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு தெய்வீக காவியம் தாங்க. சிவன் பார்வதி தம்பதிக்கு 2 மிக சக்தி வாய்ந்த மகன்கள். ஒருத்தர் பார்வதி தேவி தன் உடம்புல இருந்த மஞ்சளை வச்சு உருவாக்குன விநாயகர். ஒரு சின்ன தப்பான புரிதலால சிவன் கோவப்பட்டு விநாயகரோட தலைய வெட்ட, அப்புறம் பார்வதியோட துக்கத்தை பார்த்து ஒரு யானையோட தலைய பொருத்தி அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்தாரு. இன்னொரு மகன் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப அன்பா முருகன்னு கூப்பிடுற கார்த்திகேயன். அசுரர்களை அழிச்சு மக்களை காப்பாத்துறதுக்காகவே பிறந்த ஒரு மாவீரனவர். பகுதி 4. பிரபஞ்ச நடன கலைஞனும் நீலகண்டனும். குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்தோட சமநிலையை பாதுகாக்கவும் சிவன் சில பிரம்மாண்டமான அவதாரங்களை எடுத்திருக்காரு. பார்க்கடல கடைஞ்சப்போ அமிர்தத்துக்கு முன்னாடி உலகத்தையே அழிக்கக்கூடிய கொடிய ஆழக்கால விஷம்தான் வெளியே வந்துச்சு. அப்போ உலகத்தை காப்பாத்த வேற வழியே இல்லாம சிவன் அந்த விஷத்தை அப்படியே தயக்கம் இல்லாம குடிச்சிட்டாரு. இதை பார்த்து பதறிப்போன பார்வதி தேவி அவர் கழுத்திலே அந்த விஷத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனாலதான் அவர் கழுத்து நீல நிறமா மாறிச்சு. அன்னையிலிருந்து உலக மக்கள் அவரை நீலகண்டன் அப்படின்னு பக்தியோட கொண்டாடுறாங்க. அதே போல தில்லை நடராஜர் கோவில்ல அவர் ஒரு பிரபஞ்ச நடன கலைஞரா ரொம்ப அழகா காட்சியளிக்கிறாரு. நடராஜரோட இந்த ஆனந்த தாண்டவம் இருக்குல்ல, அது வெறும் நடனம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட தொடர்ச்சியான இயக்கத்தையே தீர்மானிக்கிறதே அந்த ஆனந்த தாண்டவம் தான். இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட சிவபெருமான் எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க? நம்ம கைலை மலையில தாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியான தூய்மையான ஒரு இடம் அது. இன்னைக்கு கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு முறையாவது அந்த புனிதமான கைலாய தரிசனம் பண்ணிட மாட்டோமான்னு தங்கள் வாழ்நாள் லட்சியமா வச்சு காட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். பகுதி 5. மனிதர்களுக்கான வாழ்க்கை பாடங்கள். ஆனா பாருங்க, சிவபெருமான் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு கடவுள் மட்டும் கிடையாது. அரசனா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவரோட புராணங்களும் அடையாளங்களும் நமக்கு கத்துக் கொடுக்கிற நிஜமான பாடம் என்ன தெரியுமா? நம்மளோட ஈகோ, அதாவது அகம்பாவத்தை முழுமையா விடணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும், தியானம் செஞ்சு மன அமைதியை கண்டுபிடிக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலா எல்லாரையும் சமமா மதிக்கணும். இதுதாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அசல் மெசேஜ். உலகமே அவரை அழிவின் கடவுள்னு சொன்னாலும் அவர் நிஜமா அழிக்கிறது நம்ம மனிதர்களோட ஈகோவையும் அறியாமையையும் தாங்க. அதை அழிச்சு நமக்கு ஒரு தெளிவான ஞானத்தை கொடுக்கிறவர் தான் சிவபெருமான். இந்த நிதர்சனமான உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தோட இந்த 7 நிமிட விளக்க தொகுப்பை நாம நிறைவு செய்யலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க குடும்பத்தோட இணைஞ்சிருங்க.